ஏன்னா களம் எங்களுக்கும் திமுகக்கும் தான் எனக்கு 100% தெரியும். சரி, ஏதோ ஒரு படிச்ச இளைஞராச்சு அப்படிங்கறனாலதான் வாங்க கோயம்புத்தூருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க பேசலாம்னு சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அதுக்கே அவர் எதுவும் பதில காணோம். இப்பவும் சொல்றேன், கணபதி ராஜ்குமார் அண்ணனுக்கும் சொல்றேன், வாங்க ஆக்கப்பூர்வமா கோயம்புத்தூரை எப்படி டெவலப் பண்ண போறோம் அதுக்கு பேசுவோம். அதுதான் முக்கியம். இப்ப கோயம்புத்தூர் மக்களுக்கு நீங்க ராமச்சந்திரன் பத்தி நீங்க அண்ணாமலை சொல்லியோ, நான் அண்ணாமலை பத்தி ராமச்சந்திரன் சொல்லியோ அது முக்கியம் கிடையாது. கோயம்புத்தூர் காரணா கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண முடியும்? அவர் நிறைய விஷயம் போய் அப்பாவை பத்தி சொன்னது ஒரு பொய் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சும்மா பொய்யா சொல்லலாம். இவர் அது பொய். நம்பர் 1. நம்பர் 2, கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கோ பாஜகக்கோ மோடிக்கோ அருகதையே கிடையாது. எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம்ல 6000 கோடிக்கு மேல மக்களுக்கு தெரியாம முழு பானை இதை சோத்து இதுக்குள்ள மறைச்ச மாதிரி மறைச்சு, அதே மாதிரிதான் திமுகவும் 600 கோடிக்கு 2 பேரும் ஒரே ஆள்கிட்ட தானே வாங்கியிருக்காங்க. நீங்க தான் வெளிப்படையா எல்லாருக்குமே டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது. அண்ணாமலைக்கு சுத்தமா ரைட்ஸ் கிடையாது. இன்னொன்னு, அவர் சொல்றாரு தாகரப்பட்டி எடுத்துட்டு வந்தா இதை எடுத்துட்டு வந்தா அதை எடுத்துட்டு வந்தா சொல்றாரு. கரெக்டுங்களா? அவர் இன்னைக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் அவரால் கொடுக்க முடியுமா? இப்ப கரூர் எலெக்ஷன் முடிஞ்சு நான் பேங்க்ரப்ட் ஆயிட்டேன், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட 35 லட்சம் ரூபா வார் ரூமா இருக்கட்டும், அங்க மெயின்டைன் பண்றதுக்கு 15 லட்சம் ரூபா வீடு, அது இது செலவுகளா இருக்கட்டும், இதெல்லாம் யார் கொடுக்குறா? நான் இன்னைக்கு சொல்றேங்க, இப்ப சொல்றேன் பாத்துக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேங்க, நான் இந்த இயக்கத்துல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா 18 வயசுல இருந்து சாதாரணமா சேர்ந்து படிப்படியா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்த இயக்கம் இன்னைக்கு 18 வருஷங்கள் நான் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு அங்கீகாரமா, உழைப்புக்கு அங்கீகாரமா இந்த மாதிரி என்ன பாரு நான் மட்டும் தான் எழுதிருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க. இந்த தடவை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மாதிரி பேராஷூட்ல இருந்து குதிச்ச மாதிரி ஜங்குன்னு குதிச்சு எந்த வேலையும் செய்யலாம் 33 மாசத்துல எதுவுமே படாம டைரக்டா இறங்கிட்டும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கோயம்புத்தூர்ல அவர் இங்க கேண்டிடேட் ஆகணும்னு என்ன பேசுறாங்க நான் சொல்ல விரும்பல. நீங்களே உங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போய் கேளுங்க, அவங்களுக்கு தொந்தரவு இருக்கா இல்லையான்னு. நான் சொல்லல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. பிஜேபி கரப்ஷனை பத்தி பேசக்கூடாது, திமுகவும் கரப்ஷனை பத்தி பேசுவார். 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேரும் டிஎம்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி தான், வேற எதுவுமே கிடையாது. இல்லன்னா எதுக்கு சம்மந்தமே இல்லாம திமுக பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கலாம். எங்க போனாலும் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்டை போட வேண்டியது, ஹிந்தி படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது, நம்ம பசங்களெல்லாம் ஏமாத்த வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, ஹிந்தி எல்லாம் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேலோ இந்தியான்னு ஒரு ஈவென்ட் நடத்த வேண்டியது. இப்போ கேலோ இந்தியாங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. அந்த ஈவெண்ட் இங்க நடத்தியே ஆகணும்னு யார் சொன்னா? இவரா போறாரு, பாஜக மோடி அவர்களை பர்மிஷன் கேட்கிறாரு, வர்றாரு, இங்க நடத்துறாரு. அதுல ஸ்டாலின் ஆடுறாரு, மோடி பிடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இது மக்கள் பார்க்காமலாம் இல்ல, எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும் அவங்க என்ன பண்றாங்க. சோ அதனால திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான். நீங்க இந்த கரப்ஷன்லயா இருந்தாலும் சரி, இந்த ஈவெண்ட் கேலோ இந்தியா ஃபங்க்ஷன் எடுத்தனாலும் சரி, 2 பேருமே ஒண்ணுதான்.